உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். ஆட்சி மட்டும்தான் டிவிகே கிட்ட இருக்கு, மீதி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே திமுக கிட்ட தான் இருக்கு. இவங்க கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி, ஒரு நிம்மதியான ஆட்சி அப்படிங்கறதெல்லாம் மறந்துருங்க. அதனால இன்னைக்கு இந்த மாதிரி செய்யக்கூடிய நிறைய பேரை போட்டு கொடுக்க போறோம். இந்த வீடியோவே போட்டு கொடுக்குற வீடியோ தான். முதலமைச்சர் பார்வைக்கு போகுதா, நடவடிக்கை எடுக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். காலையில உதயநிதி கைதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். உதயநிதியோட கைது சம்பவத்தின் போது சேகர் பாபு, பரந்தாம, மா சுப்பிரமணியம் எல்லாம் வண்டியிலேயே உட்கார்ந்துருந்தாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். மக்களும் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வகையில நமக்கு சந்தோஷம். உதயநிதியோட வண்டியில உட்காந்து செல்ஃபி எடுக்கிறாருல ஒருத்தர், நல்லா பாத்துக்குங்க. இவரோட பேரு விநாயகமூர்த்தி. 176வது வட்ட திமுக செயலாளர். அதாவது பெசன் நகர் ஏரியாவில் இவரோட வட்டம். இவர் தான் வட்ட செயலாளர் வண்டு முருகன் என்கின்ற விநாயகமூர்த்தி, திமுக. சாதாரண வட்ட செயலாளரையே போலீஸ் வேன்ல ஏத்தி விட்டு உதயநிதியோட கூட்டு போற அளவுக்கு இவர் என்ன பெரிய கெத்தானவரா அப்படின்னு நினைக்கலாம். மா சுப்பிரமணியனோட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆளுகள்ல முக்கியமான ஒரு நபர். இவரை பத்தி இன்னும் நாம தெளிவா சொல்லணும் அப்படின்னா, பெசன் நகர் ஏரியாவில் இவரோட சகோதரி தான் கவுன்சிலரா இருக்காங்க. அந்த பெண்ணை முன்னிறுத்தி தான் இவரோட முழு அரசியல் எல்லாமே. பெசன் நகர் ஏரியாவில் இன்னமும் டாஸ்மார்க் பார் இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க இப்ப ஒரு டாஸ்மார்க் பாரை திமுக காரங்க கண்ட்ரோல்ல விட்டுட்டு நீங்க என்ன ஆட்சி செஞ்சிருவீங்க? 24 மணி நேரமும் மது விற்பாங்க. டாஸ்மார்க் கடைகள்ல தான் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறதே நடக்கும். இந்த கடையில 24 மணி நேரம் சரக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா பார்த்து நடவடிக்கை எடுத்துங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். அது மட்டும் இல்லாம சில புகார்கள் வருது, பட் அதோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியல, என்னால ஆதாரம் பெற முடியல. உங்க மத்தியில வச்சிடுறேன், அரசு போய் விசாரிக்கிட்டோம். இவரோட டாஸ்மார்க் கடையில நேரடியா டாஸ்மார்க்கு போகாம வெளியில இருந்தே சரக்கு வருது, அதையெல்லாம் பிளாக்ல ஓட்டி காசு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. உரிய விசாரணை அப்படிங்கறத நடத்தணும். ஏன்னா இதுக்கு நாம் போய் ஆதாரம் தேடிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அந்த ஏரியாவிலேயே ஒரு டானா இவர் இருக்காப்புல. அந்த டாஸ்மார்க்க சுத்தி இருக்கிற பெட்டி கடையில இருந்து மீன் வறுவல் போடுற கடையில இருந்து அத்தனை கடையுமே சாரோட ஆதிக்கத்தின் கீழே தான் இருக்கு. பேரு விநாயகமூர்த்தி, 176வது வட்ட திமுக செயலாளர். இவர் எந்த அளவுக்கு கட்சியில செல்வாக்கா இருக்காரு அப்படின்னா, மா சுப்பிரமணிய வண்டியில ஏறாருன்னா இவரும் பின்னாடியே ஏறி உதயநிதி கூட உட்கார்ந்து செல்ஃபி எடுக்கிறாருன்னா உதயநிதிக்கே இவரோட அறிமுகம் இருக்கும். ஏன்னா செல்ஃபி எடுக்கும்போது யாரோ ஒரு கட்சிக்காரன் தெரியாத முகத்தை சேர்ந்தவனா இருந்தா உதயநிதி இப்படியே சிரிச்சுக்கிட்டுலாம் அப்படி உட்காந்துருக்க மாட்டாரு. யாருன்னே தெரியல, ஒருத்தனை ஏத்தி வச்சிருக்கீங்க, இவனை இறக்கி விடுங்கன்னு உதயநிதியே சொல்லியிருப்பாரு. ஆனா இவனை பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு இவரை செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு இருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு நெருக்கமானவர். இந்த அளவுக்கு நெருக்கமான ஒருத்தர் டாஸ்மார்க் பார் வச்சிருக்காரு. நாளைக்கு அந்த டாஸ்மார்க் பார்லயே ஒரு சட்ட பிரச்சனை வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அரசு மேல அவதூறு பரப்பப்பட்டாலும் பரப்பலாம் அப்படிங்கிறதுக்காக இப்பயே நடவடிக்கை எடுத்துருங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்கு. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட். இந்த வேளாண் பட்ஜெட்டை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா பேச வேண்டியது இல்லை, வழக்கமான பட்ஜெட். பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இதுல புரியல, அதையும் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவோம். தார்பாய் வாங்கறதுக்கு இவ்வளவு கோடி பணம் செலவு பண்றீங்க, உண்மையிலேயே வைத்தறிச்சலா இருக்கு. நெல்லு அங்கங்க மலையில நனைஞ்சு முளைச்சி அதெல்லாம் அழுகி போறதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. முளைச்சு போயிடும், அங்கங்கே பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடியே முளைச்சிரும். விவசாயிகள் ஒரு தாய் கருவறையில 10 மாசம் புள்ளைய காப்பாத்துற மாதிரி அந்த நெல்லை காப்பாத்தி, எப்ப வெள்ளம் வரும், தண்ணி கிடைக்காம போயிடுமா, கரண்ட் நின்று போயிடுமா, என்ன ஏது, இயற்கையோட போராடிக்கிட்டு, ஆடு மாடுகளோட போராடிக்கிட்டு ஒரு தாய் கருவுல பிள்ளைய எப்படி காப்பாத்துறாலோ அப்படி காப்பாத்துறான் விவசாயி. ஆனா அந்த நெல்லு முளைஞ்சி நாசமா போய் அவனோட உழைப்பு எல்லாமே அப்படி அவன் கண்ணு முன்னாடி நிற்கும் போது எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும். அதுக்கு குடோன் கட்டப்படலை, கடந்த ஆட்சி காலகட்டத்துல கட்டப்படலை. அதெல்லாம் நான் நீங்க அவங்க இருக்கும்போது கேட்டீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க, நான் கேட்டிருக்கேன். கடந்த ஆட்சி காலகட்டத்துல பெருசா இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படலை. என்ன சொல்ல போனா விவசாயி அப்படின்னு, விவசாயிகளின் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலகட்டத்திலேயே இதற்கான முன்னெடுப்புகள் நடந்துச்சு, ஆனா கட்டப்படலை. அதுவே தப்புதான். அடுத்து ஸ்டாலின் நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு பெருமை பேத்திவாப்ல, அவரோட ஆட்சி காலகட்டத்திலையும் கட்டப்படலை. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நெல் குடோன் கட்டுறதுல கவர்மெண்ட்டுக்கு என்ன வந்துருது? இந்த அரசுகிட்ட இருந்து நான் சத்தியமா எதிர்பார்த்தேன். ஏன் நீங்க மத்த அரசுகிட்ட இருந்து எதிர்பார்க்கல, உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நீங்க மாற்றம் அப்படின்னு சொல்றீங்க.
அப்போ ஒரு புது மாற்றம் வரும், இந்த அரசாவது இது செய்யும் அப்படின்னு நான் குறைந்தபட்சம் எதிர்பார்த்தேன். அதுக்கான ஏதாவது ஒண்ணு இந்த விவசாய பட்ஜெட்ல வரும்னு எதிர்பார்த்தேன். வழக்கம் போல நாங்க தார்பாய் வாங்க தான் பணம் ஒதுக்குவேன் அப்படின்னு தலைகீழாகத்தான் குதிப்பேன் கோட்டைச்சாமி அப்படிங்கிற கதையா தான் இருக்கு. போன அரசு செய்யல, அதுக்கு மாற்றாதான் நீங்க வந்திருப்பீங்க, நீங்களாவது செய்வீங்க எதிர்பார்த்தேன். சத்தியமா நடக்கல. முதல்வரோட கவனத்துக்கு இது போய் சேரணும். அட்லீஸ்ட் மாவட்டத்திற்கு ஒரு நெல் குடோனாவது கட்டுங்க. குறிப்பா டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்லயாவது நெல் குடோன் கட்டுங்க. அதிகபட்ச நெல் விவசாயம் பண்ற இடத்துல நெல் குடோன் கட்டுங்க. எல்லா தானியங்களுக்குமே குடோன் கட்டி வச்சுட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நினையாம விவசாயிகள் பாதுகாக்க போறாங்க. அதுக்கு ஒரு வாடகை கூட போட்டுக்க போறீங்க. இப்படி விவசாயிகளோட வாழ்வாதாரம் சீரழியறது அப்படிங்கிறது இந்த தார்பாய்க்குள்ளேயே புதஞ்சிருமோ அவங்க வாழ்வாதாரம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த தார்பாய் வாங்குற காசை கொஞ்சம் கூட்டி குடோனா கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறேன். சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கொடைக்கானல் மலைப்பகுதியில பெரும்பாறை அப்படிங்கிற கிராமத்துல ராமர் அப்படிங்கிற ஒரு பட்டியல் சமூக இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கார். நியூஸ் கார்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல நீலம் பண்பாட்டு மையம் களத்துல இறங்கி ஆய்வு செய்ய போதும். ஆய்வு செஞ்ச பிறகு பெரிய மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க போறாங்களாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல. தமிழ்நாட்டுல கடந்த 5 வருடமா ஒரு பட்டியல் சமூக இளைஞன் கூட கொல்லப்படலையா? அப்பெல்லாம் எங்க போச்சு நீலம் பண்பாட்டு மையம்? ரஞ்சித் ஒரு ட்விட் போட்டுட்டு ஆணவ படுகொலை அப்படின்னு கடந்து போயிடுவாப்புல அடுத்த ஜோலியை பாக்குறது. ஏன்னா அவர் அப்புறம் அங்க திமுக கிட்ட தான் அண்டி பொழைச்சிக்கிட்டு கிடந்தாரு. இப்ப களத்துல இறங்கி போராட போறாங்களாம். அப்ப இதோட நரேட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி தலித்துகளுக்கு எதிரான ஆட்சி, இந்த ஆட்சி தலித்து விரோத ஆட்சி, தலித்துகள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு மக்கள் மனசுல விதைக்கிறதுக்கான வேலை தான் இது. ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, காவல்துறை விசாரணை பண்ண போறாங்க, குற்றவாளிகளை கைது செய்ய போறாங்க, கேஸ் நடக்க போகுது. நீங்க அங்க போய் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு சாதிய பிரச்சனையா மாத்த துணிகிறீங்க, துடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதை தாண்டி இதுல எதுவுமே இல்லையா? என்ன ரீசன் அப்படின்னா, எப்பவுமே தலித் சமூக மக்களோட வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு விழுந்துகிட்டு இருந்தது. இந்த பக்கம் பிஜேபி கூட்டணி இருக்குங்கிறதால அதிமுகவில் இல்ல, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலாம் தலித் சமூக வாக்குகள் அதிமுகவுக்கு தான் விழுந்தது. இப்ப இந்த பிஜேபி கூட்டணியால திமுகவுக்கு போச்சு, இன்னொரு பக்கம் திருமாவளவன் இருக்கிறதால திமுகவுக்கு போச்சு. இந்த வாட்டி அதை முழுக்க 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 டிவிக்கே அறுவடை செஞ்சிருச்சு. அது திமுகவோட தோல்விக்கு ஒரு பெரிய காரணம் தலித்து வாக்குகள் மொத்தமா திசை மாறி போனதுதான். இவங்களால தாங்க முடியல, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. அந்த தலித் சமூக வாக்குகளை தக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இவங்க திரைத்துறையில மாரி செல்வராஜ் மாதிரி, ரஞ்சித் மாதிரி ஆளுங்கெல்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தது திமுக. நாங்க தான் பட்டியல் சமூகத்துக்கு ஒண்ணுன்னா நாங்க துடிச்சு போயிடுவோம் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே காட்டுவாங்க. நிறைய கிளைகளை வளர்த்து விடுவாங்க. இன்னைக்கு அந்த கிளைகளை வச்சுக்கிட்டு சாதி கலவரத்தை தூண்டி இந்த ஆட்சி தலித்துகளுக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சி தான் இது. அதனால தயவு செய்து இந்த மாதிரி சில்லறத்தனமான போராட்டம், இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு கடந்து போயிடாதீங்க. இப்படியே கிளம்பிடுவாங்க. ஒரு கொலை நடந்திருக்கு, அது முன்விரோத கொலையா இருக்கலாம். எந்த ரூபத்திலுமே கொலை நடக்கிறது நாம ஏத்துக்கிறது கிடையாது. ஆனா இந்த ஒரு கொலையை வச்சே தலித்துகளுக்கு எதிரான ஆட்சின்னு கட்டமைக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. உஷாரா இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம சோளிங்கர் எம்எல்ஏ கபில், டிவிகே எம்எல்ஏ, பத்திரிகையாளர்களை அடிச்சது தாக்குனது இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நானும் கண்டிச்சு பேசியிருந்தேன். அவனுக்கு என்ன அவ்வளவு திமிருன்னு ஒருமையிலேயே பேசியிருந்தேன். ரோட்ல போற வர்றவன் இழிச்சவாயன் பத்திரிகையாரங்க கிடைச்சா அடிப்பான்னா அவன் என்ன பெரிய புடிங்கியா? எவனா இருந்தாலும் அப்படிதான் பேசுவோம். உடனே பத்திரிகையாளர் சங்கம் எல்லாமே திரண்டு ஒரு போராட்டம் நடத்துச்சு. குறிப்பா நக்கீரன் கோபால்லாம் மீசைக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டு முறுக்கி விட்டுட்டு கத்தனாப்புல. எப்படி எப்படி நீங்க கொள்ளலாம்? சனியை அந்த சனியை அப்படி, இந்த சனியை இப்படி, பத்திரிகையாளர்கள் சுதந்திரம் இல்ல, ஐயோ பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்படுது, ஜனநாயகத்தோட 4வது தூணை நான் தான் அப்படியே கட்டி பிடிச்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க. ஆனா செங்கிப்பட்டி காவல் நிலையத்துக்கு உதயநிதி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் விசாரணை முடிச்சு அனுப்புறப்ப பத்திரிகையாளர்கள் வீடியோ எடுக்க போறாங்க. சக்க அடி அடிச்சிருக்காங்க, சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சிருக்காங்க. அரை நிர்வாணமா பத்திரிகையாளர்கள் நின்னாங்க. பாவம் வச்சு வெளுன்னு வெளுத்தாங்க எல்லாமே திமுக. இப்ப மட்டும் மீச கோபாலுக்கு மீசை மலிச்சு விட்டாங்களா ஒரு பக்கம். இப்ப பேச வேண்டியதானே? நான் அத்தனை பத்திரிகையாளருமே சொல்றேன், நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தின்னீங்கன்னா, உதயநிதி கிட்ட பேட்டி கேட்டப்ப உங்க கட்சிக்காரர்களால பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க,
இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? சோறு தானே திங்கிறீங்க நீங்களாம். ஒரு சக பத்திரிகையாளன் தாக்கப்பட்டிருக்கான், அதை கூட கேள்வி கேட்கலாம். நீங்களா என்ன கருணாநிதிக்கு பத்திரிகை நடத்துறீங்க? திமுக அடிச்சா வாயை திறக்க மாட்டீங்க, வேற எவனாவது அடிச்சாமா ஐயோ பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்படுறச்சுன்னு ஒப்பாரி வைப்பீங்க. பார்த்து இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களை பிடிச்சி முதல்ல உள்ள வைங்க. போலி போராட்டம் நடத்துவாங்க. நக்கீரன் கோபால்லாம் புடிச்சு கசக்குங்க வச்சு கக்கத்துல கத்துட்டு வேணா யாரும் கவலைப்பட போறதே இல்ல, கொண்டாடுவாங்க மக்கள். அது என்ன அவங்க ஒரு தாக்குதல் நடந்துச்சு, அது தப்பு, அதுக்கு நீ போராட்டம் பண்ண உன்னோட ஆண்மையை நான் பாராட்டுறேன். உதயநிதி கிட்ட வரும்போது ஆண்மையை அடவு வச்சுட்டு வந்துட்டியாப்பா. உதயநிதியால ஒரு பிரச்சனை, திமுக ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் உன்னுடைய ஆண்மை தன்மை எங்க போயிடுது? மற்ற டிவிகே காரனாலோ அதிமுக காரனாலோ பிஜேபி காரனாலும் மட்டும் ஆண்மையே இல்லைனாலும் வீரிய மாத்திரை போட்ட மாதிரியே கிளம்பி வந்து நின்று பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு இப்ப எங்கப்பா போன? எந்த பத்திரிகையாளர்களுமே கேட்கறது இல்ல. பிரஸ் மீட்ல உதயநிதிட்ட கேளுங்க, வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? உங்க கட்சிக்காரர் இது மாதிரி பத்திரிகையாளர்களை தாக்குறான், உங்க கட்சிக்காரர்களை கண்டிச்சு இந்த ஒரு வார்த்தையாவது நீங்க இதுல பதில் சொல்லுங்க. கேட்கறதுல எங்க போறீங்க? ஏற்கனவே ஸ்ரீரங்க எம்எல்ஏ பழனியாண்டி அடிச்சு எல்லாத்தையும் உதச்சு கொலை முயற்சி பண்ண அரெஸ்ட் பண்ணல, அன்னைக்கு எங்க போனீங்க? இன்னைக்கு ஆட்சியில இல்லாதப்பையும் பத்திரிகையாரன் துறாங்கிற திமிரு உங்களுக்கு வந்ததுன்னா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்காது தானே. நான் அப்புறம் வித்தியாசமா தான் பேசுற மாதிரி இருக்கும். நிறைய பெண்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வேண்டாம். இது மாதிரி ஆட்களையும் முதல்வர் விஜய் கவனிக்கணும். அடுத்தது நம்ம அண்டா செந்திலோட ட்விட் இது. இந்த ட்விட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், விஜய் டாஸ்மார்க், வெற்றி டாஸ்மார்க். இப்ப திட்டங்களுக்கு எல்லாம் வெற்றின்னு பேர் வைக்கிறாங்கல்ல, அதனால வெற்றி டாஸ்மார்க், வெற்றி கழிவறை, வெற்றி டேஷ் திட்டம், இப்படி எல்லாம் வைப்பாங்களாம். ஏண்டா அண்டா பேசலாம், தப்பு கிடையாது. 5 வருஷமா கோமால இருந்தியா? 5 வருஷமா கோமால இருந்தியா? மிரட்டிய ஸ்டாலின், மிரண்ட மோடி, டெல்லியை அலற விட்ட ஸ்டாலின், இதை தவிர என்ன தம்பனையில் நீ வச்சு கழட்டி இருக்க? வேங்கைகளுக்கு ஏதாவது பேசியிருக்கியா? திமுக ஆட்சியில தினந்தோறும் கேவலம் தான் நடந்துச்சு, ஒரு நாள் நீ எதிர்த்து பேசியிருக்கேன்னு சொல்லு. அப்ப கேட்க வேண்டியதானே, கிளாம்பாக்கம் என்ன கருணாநிதி அவங்க அப்பா வீட்டுல இருந்து காசு எடுத்தாந்து கட்டினாரா? கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையம் அப்ப எழுத வேண்டியதானே, தொட்ட எல்லா திட்டத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கப்பட்டுச்சுல்ல, அப்ப எழுது கருணாநிதி குடிப்பகம், கருணாநிதி கக்கூசு, கருணாநிதி டேஷ் திட்டம், கருணாநிதி கால்ல போறது, கருணாநிதி தண்ணி பாய்ச்சறது. இப்படி எங்களுக்கும் பேச தெரியாதா? இப்படி எல்லாம் திட்டத்துக்கு பேர் வச்சிருக்க வேண்டியது. அப்பெல்லாம் மானரோசமே இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க 5 வருஷமா. இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு எல்லாம் மானரோசம் வந்துருச்சு? சோத்துல இப்பதான் உப்பு போட்டு திங்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? கேட்டா எல்லாரையும் சமமா கேட்கணும். அவனுக்கு பேர் தான் பத்திரிகையாரன். பத்திரிகையாரங்கிற போர்வையில ஒளிஞ்சுக்கிட்டு அறிவாலயத்துல எச்ச சோறு திங்கிறதுக்கு பேர் பத்திரிகை தர்மமா? அண்டா செந்திலையும் ஒரு கவனத்துல வச்சுங்க முதல்வர் விஜய் அவர்களே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுக்கிறேன். இன்னைக்கு வேளாண்மை துறை பட்ஜெட், வேளாண்மை துறை சார்ந்த சில விஷயங்களை சொல்லிடுவோம். தமிழ்நாடு முழுக்க இன்னமும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆதரவு வேளாண் அதிகாரிகள் இருக்காங்க. ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 பேர் சொல்றேன். குறிப்பா கடலூர் மாவட்டத்துல எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட சொந்த மாவட்டத்துல இந்த உரம் பூச்சி மருந்து இதுக்கெல்லாம் டெண்டர் விடுறதெல்லாம் இன்னைக்கும் திமுக ஆதரவு அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட ஆட்கள். நடன சபாபதினு ஒருத்தர் இருக்கார், கதிரவன் ஒருத்தர் இருக்கார், ஞானசேகர்னு ஒருத்தர் இருக்கார். பேர் வேணா இன்னும் நான் நிறைய கொடுக்குறேன். இன்னும் அவங்க கோல் வச்சுக்கிட்டு யாருக்காவது டிரான்ஸ்பர் வேணா இவங்க தான் பாக்குறாங்க. நியாய விலை கடைகளுக்கு போய் வியாபாரம் பாக்குறது, போறது வர்றது எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நாங்க வச்சதுதான் சட்டம், யாருக்கு என்ன டிரான்ஸ்பர் வேணுங்கிறத எல்லாத்தையுமே இவங்க தான் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்ட அமைச்சரா இருக்கக்கூடியவர் டிவிகேல ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், ராஜ்குமாரோ சம்திங். அவருக்கு எந்த விதமான நிர்வாகமே உண்மையிலே தெரியல. நான் தப்புன்னு சொல்ல, கத்துக்கிட்டோம். இன்னும் ஒரு 10-20 இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுப்போம், கத்துக்கிட்டோம். ஆனா எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட ஆட்கள் தான் இன்னும் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. உரத்துக்கான டெண்டர் விடுறது, அது மாதிரி இந்த நிறுவனங்கள்ல போய் ரைடு நடத்தி மாமூல் வாங்குறது, இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள். இதுல சில வழக்குகளும் இருக்கு, நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் இன்னும் கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு என்ன வேணாலும் எங்களை தாண்டி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்துல ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர், தேவைப்பட்டா உங்களுக்கு பேரோட போட்டோவோட நான் சொல்றேன், ஒரு குற்றச்சாட்டுல பதவி நீக்கம் செய்யப்பட்டார். சமீபத்துல அரியலூர் வந்த
அரியலூர் பொறுப்பு அமைச்சர், மாவட்ட அமைச்சர் கடலூர்ல இருந்து வராரு பாத்தீங்களா ராஜ்குமார், அவரை போய் சந்திச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு, இப்ப நான் டிவிகேல இருக்கேன், சஸ்பெண்டட், இப்ப நான் டிவிகேல இருக்கேன், நான் சொல்ற மாதிரிதான் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்பர் போடணும்னு அதிகாரிகளை இன்னும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த வேலையும் நடக்குது. இதை எல்லாத்தையுமே முதல்வர் கொஞ்சம் ஆட்களை போட்டு கண்காணிக்கணும். நீங்க அம்மா மாடல் எடுத்துங்க, வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. உளவுத்துறை அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. உளவுத்துறை மட்டும் கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி முந்தானத்து கட்சியில வந்து சேர்ந்துட்டு ஆட்டம் போடுறவன், உதயநிதி கூட செல்ஃபி எடுத்துட்டு இன்னமும் உங்க ஆட்சியிலும் டாஸ்மார்க்ல சரக்கு வித்து சம்பாதிக்கிறவன், இன்னும் டிரான்ஸ்பர் நான் வாங்கி தர்றேன்னு போயிட்டு காசு போடுறவன், போலி போராட்டம் நடத்தக்கூடியவன், நீலம் பவுண்டேஷன் மாதிரி ஜாதி கலவரத்தை தூண்டக்கூடியவன், இத்தனை பேரையும் கண்ட்ரோல்ல வைங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் இணைக்கிற செயின் உதயநிதி அறிவாலயம் தான், வேற யாரும் கிடையாது. ஆட்சிக்கு ஏரியா ஒரு பெரிய சதியே பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு செயினா பார்த்தா இந்த ஆட்சிக்கு எதிரான சதி. திமுக எந்த ரூபத்திலையும் சதி செய்வாங்க, எல்லா ரூபத்திலையும் செய்வாங்க. ஒரு பக்கம் ஜாதி கலவரம், ஒரு பக்கம் பத்திரிகை சுதந்திரம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு போராட்டம், திமுக அடிச்சா பேசுறது இல்ல, அவங்க ஆட்சியிலேயே உங்க ஆட்சியிலேயே அவங்களே டெண்டர் எடுத்து சம்பாதிக்கிறது, டிரான்ஸ்பர் போட்டு சம்பாதிக்கிறது, இவ்வளத்தையும் செஞ்சுட்டு லஞ்சம் கொஞ்சம் கூட குறையில, என்னத்தை நீங்க ஆட்சி செஞ்சு கிழிச்சிங்கன்னு பழிய தூக்கி உங்க மேலேயே போட்டு போயிடுவாங்க. இதுல ரொம்ப கைதேர்ந்தவர்கள், கரை கண்டவர்கள் திமுகவினர். தயவு செய்து கவனிச்சு நடவடிக்கை எடுங்க, எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசும்.